விஷ்ணு எல்லா கோர்ட்டு நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. கணக்கு போட்டார். விவசாய பூமியை பூரா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கேட்காரு. அதுதான் அந்த 3 வேலை லைசன்ஸ் இன்றைக்கி பிடிங்கிரு இல்லையா ஒட்டு மொத்தமாக அள்ளிடுவார். அந்த டைமில் அள்ளிடுவார். ஏற்கனவே கணக்கு போட்டாச்சு. அவன் என்னமோ நாக்கை இழுத்து விட்டு என்னமோ ஆடிட்டு போகிறோம்னு நினச்சிட்டு ஆடிட்டு அலைதான். அதுதான் இவனை பிடிச்சாலே ஒன்று கணக்கு எடுக்கோ நீதிமன்றத்தில். வென்று அடித்தாச்சுன்னா எத்தனை லட்சம் புரோக்கர் பூரா வருவான், எத்தனை லட்சம் புரோக்கர் லேண்டு போடுறவன் வருவான், எத்தனை லட்சம் பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் உள்ளே வந்துடுவான், எத்தனை லட்சமோ. அடுத்து கவர்மெண்ட் வேலாக்கிறவன் எத்தனை லட்சமோ என்னென்ன செய்தான் கூத்தடிக்கிற பூரா இந்த வென்று மூலியமாக பிடிச்சாலே சோழி முடிஞ்சு வச்சு. எல்லா வென்றுமே தூக்கிடுவார். வென்று வெளியில் எழுதி கொடுக்கான்ல, பத்திர ஆவணங்கள் போட்டு கொடுக்கான்ல. என் மோரே பாரு, நான் தான் இந்த இடத்த விற்று கொடுத்துருக்கேன், நான் தான் என் பத்திரத்தில் நான் தான் என் மோரை இருக்குன்னு பஞ்சு கொடுக்கான்ல. கைலாசத்தில் இருக்குல்லப்பா, ஒவ்வொருத்தன் மோரையெல்லாம் இல்லை இருக்குல்ல, அந்த மோரை பூராமே தூக்குவார். பத்திரப்பதிவு, வெளியில் வென்று, புரோக்கரு, அடுத்தாப்பில் சாட்சி கையெழுத்து, அடுத்தாப்பில் பத்திரம் விற்கிறவன் எல்லாம் அனைத்தும் தூக்கி ரிவிட் அடிப்பார். புரியுதா? பத்திரம் விற்கிறவன் எப்படி தெரியுமா? வட்டி கடை வாரக்கடை கொடுக்குறவன் போய் உள்ளே பதிவான். என்னென்ன உள்ளே பதிஞ்சிருக்கானோ அத்தனை உள்ளே மாட்டுவான். அதுக்குத்தான் 12 ஜோதிலிங்க பாம்பை தூக்கிட்டாரு. அப்படியே இடம் அப்படியே கிடக்கும். அவன் பொண்டாட்டி அவனும் பொண்டாட்டி அவன் புள்ள வாரிசெல்லாம் எங்கே போவான்? சுடுகாட்டு எரிப்புக்கு போவோம். பூமி அழிக்க வந்த பாய்ப்பேலா கண்டார ஒளிமனங்களா, பூமி அழிக்க வந்த பாய்ப்பே கண்டார ஒளிமை. அப்படியே பேப்பர் கட்டுக்கட்டா வாங்கி அழிக்கான். கோர்ட்டுக்கெல்லாம் தெரியாது நீதிமன்றத்தில். இப்போ கணக்கு கொடுத்தா அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ மோசத்தில் போகுதே அப்படின்னு. எம்எல்ஏ ஒரு பக்கம் விரிச்சு வில்றா ஓட்டான். எம்எல்ஏல தமிழ்நாட்டிலலாம் நடு சென்ட்ரலாக அப்படியே கசக்கி விடுவார். கசக்கடா பணத்தை கம்பை வச்சு கசக்கடாம் பாரு. அதான் கேள்வி கேட்காரு. கால்நடைகளுக்கு பூமி அது விளைஞ்சி சாப்பிட்றதுக்கு நான் மழை இறக்குது, அது சாப்பாட்டுக்கு அதுக்கு உணவு நான் கொடுத்துருக்கேன். அது எங்கேன்னு கேட்காரு. இடத்த பூரா மால் போட்டு கட்டி வச்சுருக்கான். தெரியலையா? பார்க்கலையாப்பா நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் இந்த வென்றை தூக்கியாச்சுன்னா, பத்திர பதிவை தூக்கியாச்சுன்னா, புரோக்கரை தூக்கியாச்சுன்னா வேலை முடிஞ்சு வச்சு. அடுத்து எல்லாம் உள்ளே போயிடுவான். ஜர்ன்னு போட்டார் கணக்கு. லைசன்ஸை பிடிங்கிற முதல் கணக்கு லைசன்ஸை பிடுங்க போட்டார். 3/4 சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் கைலாசத்தில் நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். நீதி அரசு